நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூட இதே போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அவர்கள் அந்த தருணத்துல எப்படி செயல்பட்டாங்க? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ஊர் மக்களுக்கு இந்த சத்திய மார்க்கத்தை எடுத்து சொல்றாங்க. அவங்க ஏத்துக்கல. சரி, மத்தவங்க தான் நம்மளுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, நம்மள பெத்தவங்கள்ட்ட போயிட்டு இந்த மார்க்கத்தை சொல்லுவோம், அவங்க நம்மளுடைய நிலைமையை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தந்தை இடத்திலே அழகிய முறையில் இந்த இஸ்லாமிய கொள்கையை எடுத்துரைத்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இது காலில் அபீஹி, அவன் தன்னுடைய தந்தையிடத்தில் சொன்ன பொழுது, லிமா தஅபுது மா லா யஸ்மஉ வ லா யுப்சிரு வ லா யுக்னி ஷைஆ, செவியேற்காததை பார்க்காததை உமக்கு சிறிதும் பயன் இல்லாத எதற்காக நீங்க வணங்குறீங்க? மனுஷனுக்கு இருக்கிற மாதிரி கை கால் போன்ற எல்லா உறுப்புகளுக்கும் அந்த சிலைகளுக்கு இருக்குது, அதனால சொல்லிட்டு அசைவு கூட இருக்காது. இப்படி உங்களுக்கு சிறிதும் பயனில்லாத ஒரு சிலையை எதற்காக வணங்குறீங்க? லா தஅபுது ஷைத்தான், நீங்கள் சைத்தானை வணங்காதீங்க. சைத்தான் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். நாளை மறுமையில் உங்களை நரகத்தில் தள்ள வேண்டும் என்று அவன் நினைக்கின்றான். உங்களுக்கு கிடைக்காத ஒரு கல்வியை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறான். நன்மை எது, தீமை எது, சத்தியம் எது, அசத்தியம் எது என்பதை உங்களிடத்துல நான் பிரித்து காட்டுறேன். சொர்க்கத்திற்கான பாதையை உங்களுக்கு நான் காட்டுறேன். நீங்க என்னோட இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கோங்கன்னு அழகிய முறையில் இந்த மார்க்கத்தை எடுத்துரைச்சாங்க. தந்தை என்ன சொன்னாங்க? நம்முடைய மகன் தான் நமக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துரைக்கிறான், சொர்க்கத்திற்கான வழியை காட்டுறான், நான் அவனோட இஸ்லாமிய மார்க்கத்தை ஏத்துக்கிறேன், அவனுக்கு அடைக்கலமா நான் இருக்கிறேன்னு சொன்னாங்களா? கிடையாது. தன்னுடைய மகன் என்று பாராமல் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், இது ரெண்டு நீ விலகாவிட்டால் இந்த அர்ஜு மண்ணக்க உன்னை கல்லால் எடுத்துக் கொள்வேன், பகுஜூர்னி மலியா, காலமெல்லாம் என்னுடைய முகத்திலே முடிக்காதுன்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறாரு. இந்த நேரத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? நம்முடைய தந்தையே நம்முடைய மார்க்கத்தை புறக்கணிக்கிறாங்க, அவங்களே நம்மளுடைய மார்க்கத்தை எதிர்க்கிறாங்க, நம்ம எதுக்காக இந்த மார்க்கத்துல இருக்கணும்? என்னுடைய மார்க்கத்தை விட என்னுடைய தந்தையினுடைய உறவு தான் முக்கியம் சொல்லிட்டு அவர்கள் உறவை சார்ந்திருந்தார்களா? கிடையாது. அவர்கள் தன்னுடைய தந்தையை பார்த்து சொன்னார்கள், கால் அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். அவங்க மார்க்கத்திற்கு ஒரு முரணான காரியத்தை செய்யறாங்க, உங்களை தடுத்தாங்க, இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொன்னாங்க, இதை ஏத்துக்கும்படி கட்டளையிட்டார்கள். ஆனால் அவங்க என்ன பண்ணல, ஏத்துக்கல, எதிர்த்தாங்க. அதனால இந்த மார்க்கத்திற்கு முரணான ஒரு காரியத்தை பண்றாங்களா, அது என் தந்தையா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்களை தூக்கி போட்டாங்க.